பிரைஸ் தி லார்ட். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். செய்தியின் தலைப்பு உதடுகளை அடக்கி காத்துக்கொள். செய்தி அளிப்பவர் சிஸ்டர் ஏ பிரசன்னகுமாரி அவர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அந்த வார்த்தைகள் நம்மோடு என்ன பேசுகிறது என்பதை அறிந்து செயல்பட்டு அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இப்பொழுதும் கூட தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பேசுகிற பேச்சுக்கள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமற் போகாது என்று சொல்லி நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய நாம், அப்போ என்னுடைய வாயை நான் காக்க வேண்டும், என்னுடைய உதடுகளை நான் காக்க வேண்டும், நான் பேசுற பேச்சு தேவனுக்கு உகந்ததாக மாற வேண்டும், நான் பேசுறது நிமித்தமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் என்ன பண்ற செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணுமா, உணர்வு அடைய வேண்டுமாம். சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமற் போகாது. சொற்கள் அதிகமாக நாம் பேச 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 பாவங்கள் அதிகமாக கிரியை செய்யுமா. நான் எந்தவித பாவம் செய்யவே இல்லையே. ஒரு சில பேர் சொல்வது உண்டு, யாருக்கும் நான் துரோகமா ஆண்டவரே ஒண்ணு கூட நினைச்சதே கிடையாதே, நான் ஒருத்தருக்கும் விரோதமான காரியங்கள் செய்ததே கிடையாதே, எதையும் செய்யவில்லை என்று சொன்னாலும் நாம் பேசுற பேச்சு, நாம் பேசுற வார்த்தைகள் பாவத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே சொற்களின் மிகுதியினாலே பாவம் உண்டாகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நிறைய தேவ பிள்ளைகள் எந்தவித பாவமும் செய்யல, என் வாழ்க்கையில மாத்திரம் இப்பேற்பட்ட பிரச்சனை ஏன்னு சொல்லிட்டு சொல்வது உண்டு. யாருக்கும் நான் துரோகம் பண்ணதே கிடையாதுங்க, யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பேசுற பேச்சு நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் உட்புகுந்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டுமாம். தன் உதடுகளை அடக்கிறவன் தான் புத்திமானா. நம்ம பேசுற பேச்சுக்களை அடக்கி வைக்க வேண்டுமா. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நம் வாய்களை திறந்து அதிகமாக பேசி நம்ம என்ன பண்ணக்கூடாதா, பாவத்தை வருவித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதாம். நாம் பேச 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 நம்முடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருமாம், பாவம் உண்டாகுமாம். நான் செய்யற செயல் நிமித்தமாக, நாம் பேசுற பேச்சு நிமித்தமாக பாவம் உண்டாகும். அப்போ பாவம் செய்கிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டார். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரா? சந்திக்க மாட்டார். ஆகையினால தான் நம்முடைய உதடுகளை நாம் காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உதடுகளுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, காவல் வைக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் உதடுகளுக்கு காவல் வையும் என்று சொல்லி கேட்கிறார். ஏன்னா எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், நான் அதிகமா பேசிட்டேன்னு சொன்னா பாவம் எனக்குள்ளாக கிரியை செய்யும். அது நிமித்தமாக தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன பண்ணிடுனா கட்டாயிடும் சொல்லிட்டு தாவீது அறிந்து கொண்டு என்ன பண்றாருன்னா, தன் உதடுகளுக்கு காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் டைம் நிறைய இருக்குது, வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஆங்காங்க உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு, பிறருடைய குடும்ப காரியங்களை பேசிக்கொண்டு தேவையில்லாத பாவத்தை வருவித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படக்கூடாது. சகோதரிகள் இப்பேற்பட்ட காரியங்கள் செய்வது உண்டு. வேலை முடிச்சுட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு பேசணும் இல்லையா, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சுட்டு உட்காந்து ஜெபத்தில் இருப்போமே, தேவனோடு பழகுவோமே, தேவனிடத்துல உட்கார்ந்துட்டு பிறருக்காக திறப்பில் நின்று ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு உண்டாவது கிடையாது. அப்படி இல்லையா, டிவி முன்பதாக உட்கார்ந்து கொண்டு நேரங்களை வீண்விரயமாக கழித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லையா, போன் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா நண்பர்களோடு பேசிக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பாவத்தை வருவித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இராதபடிக்கு நம்மை நாமே காத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஹல்லேலூயா. சீர்கேடுகள் கிழவிகள் பேச்சுக்குமா இருக்கிற
இந்த காரியங்களை விட்டு விலகி நம்ம என்ன பண்ணணுமா, பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டுமா. சீர்கேடான காரியங்கள் நம்ம அதிகமாய் பேச 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 சீர்கேடுகள் உண்டாகும், பிரிவினைகள் உண்டாகும், பிரச்சனைகள் வரும். நீங்க பேச அவங்க பேச பிரச்சனைகள் அந்த இடத்துல உருவாகுமா. கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற அந்த காரியத்தை விட்டு, கட்டுக்கதைகளுக்கு விட்டு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக நம் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம போயிட்டு நம்ம பக்கத்து வீட்லயோ சரி, நம்ம கடைகளுக்கு போகும் பொழுது அந்த இடங்களில் நின்று பேசும் பொழுது தேவையில்லாத கட்டுக்கதைகள் அந்த இடத்துல என்ன பண்ணுனா பேசப்படும். அந்த கட்டுக்கதைகளுக்கு நாம் செவி சாய்க்கக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. அப்படி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்க பேசக்கூடிய பேச்சுல பாவம் உண்டாகும். அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்கிறது போல கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகள், அவங்க சொல்றது எல்லாமே கட்டுக்கதைங்க, பொய்யானவைகள், அவை எப்பேற்பட்டது மாயான காரியங்கள். அந்த காரியங்களுக்கு எல்லாவற்றுமே உன்னை நீ விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நீ கடைக்கு போறியா, மௌனமாய் உன்னுடைய தேவை எதுவோ அந்த தேவையை மாத்திரம் சொல்லிட்டு உன்னுடைய காரியங்களை பூர்த்தி செய்து கொண்டு திரும்பி வர வேண்டும். அந்த இடத்துல உதடுகளை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய உதடுகளை நாம் காத்து நடந்தோம் என்று சொன்னால்தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா பேச 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 பாவம் உண்டாகும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது நான் உமது புகழை அறிவிப்பேன். எதற்காக உதடு திறக்கணும்னு சொன்னா தேவனை துதிப்பதற்காக மாத்திரமே. பக்தி விருத்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டுமாம். அதற்காக மாத்திரம் தான் என்ன பண்ணணுமா, வாய்களை திறந்து நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டுமாம். கர்த்தரை துதிக்க 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 உன் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவனுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிற கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது போல, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, நீங்க அநேக ஸ்தோத்திரங்களை பலியிட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த சாலமோன் என்ன பண்ணாருன்னா, தேவனுக்கென்று சர்வாங்க பலிகளை இட்டான், 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான். அவன் செலுத்தின பொழுது அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாருங்க. இந்த நாள்ல கூட உங்களுடைய உதடுகளை எதற்காக திறக்க வேண்டும்? கர்த்தரை துதிப்பதற்காக, பாவம் செய்வதற்காக கிடையாது. மனுஷர்களோட போய் நின்று பேசிக் கொண்டிருந்து பாவம் செஞ்சுட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய உதடுகளை அடக்கி காக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க. நேரம் கிடைக்கிற சமயங்களில ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். இது சாலமோன் அப்படியாக அந்த சர்வாங்க தகன பலிகளை இட்ட பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்லாதபடிக்கு சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற உம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். அதே போல தான் கர்த்தர் அங்க வந்து யாரெல்லாம் தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி அந்த இடத்துல ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை கர்த்தர் என்ன பண்ணாரா, கேட்டாராம். அவருடைய தப்பிதங்களை கர்த்தர் மன்னித்தாராம். அவர்களுடைய அக்கிரமங்களை, துன்மார்க்கமான காரியங்களை கர்த்தர் மன்னித்து அவர்களுக்கு தேவன் உதவி செய்தார். இந்த வேளையில கூட நீங்க கர்த்தரை அப்படியாக மகிமைப்படுத்தும் பொழுது, உங்க வாய்களை திறந்து சத்தமிட்டு தேவனை அழைக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். யோனான்ற ஒரு மனுஷர் அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, மீன் வயிற்றுக்குள்ளாக போயிட்டு சிக்கி கொண்ட பொழுது அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, முறுமுறுத்து கொண்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனை, மீன் வயிற்றுக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த நெருக்கத்துல இருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டு இல்ல, அந்த நெருக்கத்திலும் அவன் என்ன பண்ணான்னு சொன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நானோ வெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தானுங்க. துதித்த மாத்திரத்துல அந்த மீன் யோனாவை கரையில கக்கி போட்டது. அவனுடைய பிரச்சனையை நீங்கினது. அவன் விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தின யோனாவை போல ஆண்டவரே அப்பா, நெருக்கம் வருகிற நேரங்கள்ல நான் முறுமுறுக்காதபடிக்கு, என் வாய்களை திறந்து ஆண்டவரே தேவனை தூஷிக்காதபடிக்கு, என் வாயில கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு துதியை ஆண்டவரே நீர் எனக்கு வெய்யும் என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களை துதியினாலே நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் உட்கார்ந்து இந்த கட்டுக்கதைகளை பேசும் பொழுது மற்றவங்களுடைய வீட்டு காரியங்களை பத்தி, மற்றவங்களுடைய வீட்டுல என்ன நடக்குதோ அந்த காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. அப்படி இராதபடிக்கு உங்களை நீங்கள் காக்கக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்ளுங்க. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க. இப்படி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுகிறவருடைய வாழ்க்கையில நன்மைகளும் கிருபைகளையும் தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தேவன் என்ன பண்ணுவார், சாட்சியை நிலைநிற்கும்படியாக செய்கிறவராய் இருக்கிற. நம்ம வாசிக்கலாம் அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும்
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் குணசாலிகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்களா, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களாக இருந்தாராம். இவங்க தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்களா. தங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்க வேத வாக்கியங்களை ஆராயக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இவங்க பெரிய பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களா, நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்களா. தெசலோனிக்கேல இருக்கிறவங்களை காட்டிலும் இவர்கள் எப்படி இருந்தாங்களா, நற்குணசாலிகளாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக. ஏன் சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை வேத வாக்கியங்களை ஆராய்வதில் இருந்தது. அவங்க என்ன பண்ண, தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருந்தார். கட்டுக்கதைகளுக்கு அவர்களை விலக்கி காத்து கொண்டு, கிழவிகள் பேச்சுமாய் காணப்படுகிற அந்த பேச்சுகளுக்கு தங்களை விலக்கி காத்து கொண்டு தேவ வார்த்தைகளை இவங்க ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளாக மாற்றப்பட்டார்கள். இந்த நாள்ல கூட நேரங்கள் கிடைக்கும் பொழுது தேவையில்லாததை பேசிக்கொண்டிராதீங்க. குடும்பத்துல கூட கணவன் ஒன்று சொல்ல மனைவி ஒன்று பேசாதீங்க. அந்த இடங்களில் ஒன்று பேச 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 பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், பிரிவினைகள் வரும். இது நிமித்தமாக நீங்க தேவ சமாதானத்தை இழக்கக்கூடியவர்களாக காணப்படுவீங்க. பிரச்சனை வருதா, பிரிவினை வருதா, அமைதியா என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. அந்த நேரத்துல தேவனை துதித்து கொண்டே இருங்க. வேத வசனங்களை எடுத்து வாசித்து கொண்டே இருங்க. அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாக ஆளுக செய்யும். நற்குணசாலிகளாக நீங்க மாறுவீங்க. அப்படி மாறும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமற் போகாதுன்னு சொன்னது போல பாவம் உங்களை அணுகாது. ஏன்னா உங்களுடைய வாய் வேத வாக்கியங்களை மட்டுமே பேசும், சத்தியத்தை மட்டுமே என்ன பண்ணுமா பேசும். நீங்க அப்படி சத்தியத்தை பேசும் பொழுது தேவன் உங்களோடு இருந்து உங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிற சத்திய வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது நீங்க பிறரோடு எதை பேசுவீங்க, சத்தியத்தை தான் பேசுவீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது, சத்தியத்தை பிறருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவங்களுடைய கண்ணீர் மாறும், கடன் மாறும், பிரச்சனை மாறும். அந்த வார்த்தை அவர்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட என்னுடைய வாய் ஆண்டவரே சத்தியத்தினால நிறைந்து காணப்படட்டும். ஆண்டவரே அப்பா, உத்தமமாய் நடக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானா, சத்தியத்தை என்ன பண்ணுவானா, மனதார பேசுவானாம். நீங்க உத்தமமாய் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னா யாரை பற்றி குறை பேச மாட்டீங்க, யாருடைய குடும்ப காரியங்களையும் பற்றி என்ன பண்ண மாட்டீங்க, பேசிக்கொண்டு அலைந்து திரிய மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, சத்தியத்தை மாத்திரமே பேசக்கூடியவர்களாய் இருப்பீங்க. என் உதடுகளை நான் ஆண்டவரே அடக்கி காத்து கொள்ளும்படியாக தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே அப்பேற்பட்ட கிருபைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானா, கேட்டா தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த வேத வசனங்களை தியானிக்கக்கூடியவர்களாக மாறுங்க. இந்த வேத வசனங்களை இருதயத்துல பதித்து வைக்கக்கூடியவர்களாக மாறுங்க. இந்த பெரிய பட்டணத்தார் அப்படியாக தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்தாங்க. வீண் விரயமாய் அவங்களுடைய நேரங்களை கழிக்கவே இல்லை. அவங்க வேண்டுதில்லை, ஜெபத்துல தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டுமாம். அப்படி செய்யும் பொழுது தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் உமது மன விருப்பத்தின்படி அவர் என்ன பண்ணுவாரா, கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாராம். அன்னாள் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்துல என்ன பண்ணாங்க, தன்னுடைய உதடுகளை அடக்கி காத்து கொண்டு மௌனமாக, எவ்வளவு பாரம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை யாருக்கும் தெரியப்படுத்தாதபடிக்கு என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தன்னுடைய பிரச்சனையின் நடுவில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஆலயத்திற்குள்ளாக போயிட்டு தன்னுடைய பிரச்சனையை தெரியப்படுத்திட்டு மௌனமாக என்ன பண்ணாங்க, தேவனை துதித்து கொண்டிருந்தாங்க, மௌனமாக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. உதடுகள் மாத்திரம் அசைஞ்சுதுங்க, வெளியில சத்தம் எதுவுமே பிறக்கல. இப்படியாக நீங்க வாழும் பொழுது தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வர வேண்டுமா, எதை குறிச்சும் பேசிடாதீங்க, எதை குறிச்சும் முறுமுறுத்துடாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. இந்த அன்னாளை போல தேவ சமூகத்துல உங்களுடைய தேவைக்காக தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அன்னாள் ஜெபித்ததின்படியே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அவளுடைய கர்ப்பத்தை தேவன் தொட்டார், அவளை ஆசீர்வதித்தார். சாமுவேலை தீர்க்கதரிசியாக தேவன் என்ன பண்ணாருன்னா உண்டாக்கி அன்னாளுக்கு ஒரு என்ன பண்ணாரு, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெறணும் சொன்னா வாயை திறந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடாதீங்க. உதடுகளை காத்துக்கொள்ளுங்க, பாவம் செய்யாதபடிக்கு உதடுகளை அடக்கி காத்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே போல அன்னாள் தீர்க்கதரிசி என்று சொல்லி லூக்காவுல நம்ம வாசிக்கிற ஒரு வயதான தாயார், அவங்க என்ன பண்றாங்க,
சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு உபவாசித்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கணவர் கிடையாது. கணவர் இல்லாம இருந்தாலும் யாருடைய உதவியும் நாடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் மாறினார்கள். இதை போல வயதான நாட்கள்ல இருக்கிற பெரியோர்களே, நீங்க கூட உங்களுடைய வாய்களை காத்துக்கொள்ளுங்க. அப்போ தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு வேண்டிய காரியங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த நாளிலும் கூட இந்த கேட்கிற இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்வோம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்நாளில் கூட கேட்ட சத்தியத்தின்படியாக தேவ ஆவியானவர் இந்நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தன்னுடைய உதடுகளை காத்து நடக்கும்படியாக தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தாவே அவர்களுடைய வாய்க்கு காவல் வைத்துக் கொண்டு வேத வசனங்களை ஆராயும் ஆண்டவரே பக்தி விருத்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணவும் கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.